Welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பீஸ் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். சோ வாங்க வீடியோக்கு போய் இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நீங்க எண்ணெய்க்கு பதிலா பட்டரும் சேர்க்கலாம், அது உங்க விருப்பம்தான். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நல்லா ஃபைனா சாப் பண்ண பூண்டும் இஞ்சியும் நான் சேர்த்துக்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்டாவும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்க போறோம். இதோட ஃப்ளேவர் வந்து நல்ல இந்த எண்ணெயில இறங்கணும். ஓரளவுக்கு ஷாலோ ப்ரௌன் ஆனா போதும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்ல ஷாலோ ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்க போறேன். மறுபடியும் நம்ம இதை வதக்க போறோம். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இதோட 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக சூஸ் பண்ணிக்கங்க, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் 2லேருந்து 3 தக்காளி வரை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். அதிகமாக தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லா டேங்கியாக ரொம்ப ருசியாக இருக்கும் நம்மளோட மசாலா. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இந்த டைமில் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்க போறேன். அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதை வதக்க போகிறோம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நீங்கள் வதக்க வேண்டி வரும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணி வதக்கிக்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு, அதோட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பட்டாணி சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஓவர் நைட் பட்டாணியை வந்து ஊற வச்சு அதை வந்து ஒரு 3 விசில் குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஃப்ரோசன் பட்டாணியும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நல்ல குக்காக இருக்கணும் பட்டாணி. இப்போ இதோட வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அந்த மாதிரி உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன பழுத்த தக்காளியை வந்து மிக்சியில் அடித்து சேர்த்துக்கங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதோட 200 கிராம் மஷ்ரூம் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். பட்டன் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம். ஸோ மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மஷ்ரூம்லேருந்து அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கான தண்ணி வந்து வெளியில் வரும். ஸோ அதுவேலேயே வந்து மஷ்ரூம் குக் ஆகிடும். இருந்தாலும் நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி சேர்ப்போம். ஸோ ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கவர் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். மஷ்ரூம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். ஸோ லிட் போட்டு கவர் பண்ணி 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இதோட கொஞ்சமாக கசூரி மெத்தி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி சேர்த்துக்காங்க, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்.
மறுபடியும் ஒரு நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிடி நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா சாப் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஃபைனல் டச்சாக கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான நம்மளோட மட்டர் மஷ்ரூம், அதாவது மஷ்ரூம் பீஸ் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய மஷ்ரூம் ரெசிபிஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹவுஸ் டு ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.